கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வார்த்தை முதல். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. இந்த இடத்துல நீதிமொழிகளை நம்ம பார்க்கும் பொழுது சாலமோன் பிரசங்கி இருக்கு, சாலமோனுடைய நீதிமொழிகள் இருக்கு, சாலமோன் உன்னத பாட்டு இருக்கிறது, சாலமோன் அநேக எழுதியிருக்கு. ஏன்னா அவன் நிறைய வாழ்க்கையில பாடுபட்டதும் உண்டு, அநேக சந்தோஷத்தை அனுபவித்ததும் உண்டு. அதனால் அவர் அநேக வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நீதிமொழிகளை சாலமோனுடைய நீதிமொழிகள் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த சாலமோன் நீதிமொழிகள் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் ஒவ்வொரு நாளுக்காக நம்ம தினந்தோறும் 31 நாட்கள் இருக்கிறது. இந்த 31 நாட்களில் 1ஆம் நாள் தொடங்கி 31ஆம் நாள் வரையும் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் என்று நாம் வாசித்து அதன்படி நம்ம தியானித்து வாழும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் ஜனங்க எப்படியோ இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் எப்படியோ இருக்கிறாங்க. அவர்களை நாம் புரிந்து கொண்டு நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நம்ம இந்த நீதிமொழிகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அநேக காரியங்கள் நாம் இந்த நீதிமொழிகளில் கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நம்ம வேத வசனத்தை தினந்தோறும் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஓடுறோம், ஓடி வரோம், எல்லாமே செய்கிறோம், சரிதான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க கிட்ட நம்மளுக்கு தைரியமாக பேசுறதுக்கு சில நேரத்தில் பேசணும், சில நேரத்தில் பேசக்கூடாது. அதுக்கு தான் எந்த நேரத்தில் பேசணும், எந்த நேரத்தில் பேசக்கூடாதுன்னு நம்ம புரிந்து கொண்டு நமக்குள்ள முதலாவது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு பதில் பேசுறது கூட நமக்கு பேச தெரியும்னா நமக்கு நீதிமொழிகள் நன்றாக தெரிந்திருக்கும். ஏன்னா ஞானவான் அழகாய் பேசுவான். ஞானமாக இருந்தால் சில நேரத்தில் ஞானவான் தன் வாயை அடக்கி வைத்திருப்பான், ஞானவான் மௌனமாக இருப்பான், ஞானவான் பேசுவான் என்று எழுதப்பட்டிருக்கும். அதே போல இந்த நீதிமொழிகள் படிக்கும்போது இந்த வாலிப பெண் பிள்ளைகள், வாலிப ஆண் பிள்ளைகள், அநேக ஸ்திரீமார்கள், புருஷர்மார்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி கெட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றத கூட இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். இந்த உலகம் ரொம்ப ரொம்ப வஞ்சனைக்குள்ளாய் இருக்கிறது, நம்மளை இழுத்து கொண்டு போகுது. சாத்தானானவன் நம்மளை சிறைப்பிடித்து வைத்து எந்த பாதையில் நம்ம ஓட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த பாதையில் நம்மை ஓட விடாமல் வழி விலகி நம்மளை ஓடச் செய்கிறவனாக இருக்கிறான். ஆனால் நம்ம அதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும், நாம் சரியான பாதையில் போக வேண்டும் என்று அனுதினமும் நமக்கு புத்தி சொல்லி நம்மளை நடத்துகிறது இந்த வேத வசனம் தான். அதில் நீதிமொழிகள் நமக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். என் பிரியமான தேவச்சனமே, இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நீங்கள் புரிந்திருப்பீர்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே நீ மயங்கி திரியாதே என்று எழுதப்பட்டிருக்கும். இன்னைக்கு வாலிப தம்பி தங்கைகளே, தங்கச்சிமார்களே, புருஷர்மார்களே, வாலிப புருஷர்மார்களே, வாலிப பெண் பிள்ளைகளே, வாலிப ஆண் பிள்ளைகளே என்று சொல்லி நான் அவர்களுக்காக இந்த வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அநேக பேர் அவர்களுக்காகத்தான் என்று சொல்ல முடியாது. பெண் பிள்ளைகளும் இருக்காங்க, ஆண் பிள்ளைகளும். இவர்களால்தான் இவர்கள் கெட்டு போனார்கள், இவர்களைத்தான் இவர்கள் கெட்டு போனார்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகளால் அநேக ஆண் பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க, அநேக ஆண் பிள்ளைகளாலும் பெண் பிள்ளைகள் கெட்டு போகிறதை நம்மால் பார்க்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்ட நிறைய நியூஸ் செய்தி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். இன்னைக்கு எப்படியெல்லாம் இப்போ கெட்டு போகிற நல்ல பிள்ளைகள் தான். அதான் சாத்தான் விரிக்கிற வலை. எந்த பிள்ளை அமைதியாக பாட்டுட்டு போயிட்டு இருக்கிறாளோ, அவள் உண்டு, அவள் வேலை உண்டு போய்கிட்டு, அங்கத்தான் சாத்தான் ஒரு வலையை விரித்து எப்படியாவது ஒரு ஆண் பிள்ளையை மாட்டி கொண்டு நிறுத்தி அவருடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி விடுகிறது. அதே போலத்தான் ஒரு வாலிப பையன் அமைதியாக இருப்பான், அவனுக்கு ஏற்றது எங்கேருந்தாவது ஏதாவது ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு அவளுடைய வலையில வெளியே வச்சு அவனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்க வேண்டியது. இப்படித்தான் போய்கொண்டு இருக்கிறது இந்த உலகம். இந்த உலகத்தில் நாம் தப்பி வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு வேத புத்தகம் தான் முதலாவது நமக்கு தேவை. அந்த வேத புத்தகத்தை நாம் வாசித்து பயபக்தியோடு நாம் கர்த்தருக்குள் நடக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கண்களை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நல்ல பாதையில நம்மை நடத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு அநேக பேர் ஃபோன் பண்ணி சொல்றதே இதுதான், நான் இருக்கிறேன், என் பிள்ளை இருக்கிறான், ஆனா என் புருஷன் வேற ஒருத்தரை பார்த்து கொண்டிருக்கான், வேற ஒரு பெண் மேலே ஆசையாக இருக்கிறார் என்று சொல்லி. அதே போல் இன்னைக்கு அநேக ஃபோன் காலாக இருக்கட்டும், நம்ம தேடி எங்கன்னா போனோம்னா, ஒரு ப்ரேயருக்கு போனோம்னா கூட அங்கே சொல்லுகிற வார்த்தை, அந்த பெண் நம்மளை பார்த்த உடனே அழுது விடுகிறார். ஏமா அழுகிறேன்னு கேட்டால் போதும், எல்லா கதையும் அவங்க ஒப்படைக்கிறாங்க. எவ்வளோ மனதுக்கு துக்கமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் என்று சொல்லி படைத்து வைத்திருக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் பிரியமான தேவச்சனமே. ஆண்டவர் படைத்து 2 பேரையும் அழகாய் சேர்த்து வைத்து
இருக்கிறார். இதை பிரிக்கிறது சில சில பேருக்கு மனிதர்கள் பிரித்து விடுகிறார்கள், சில பேருக்கு சாத்தான் பிரித்து விடுகிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்பொழுது சாத்தான் எந்த இடத்திலிருந்து வலையை விரிப்பான் என்றே தெரியாது. நாம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகத்தான் இருக்கும். இல்லை இல்லை, நான் வலையில விழவே மாட்டேன் என்று சொல்லி நாம் தப்பித்து வாழ்வது போலத்தான் தெரியும். ஆனால் நாம் வலைக்குள்ள தான் இருக்கிறோம் என்று அதற்கு பின்னாடி தான் நமக்கு தெரியும். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு வலையில விழுந்து விட்டு கண்ணீரோடு இருக்கிறாங்க அநேக பெண் பிள்ளைகள். நானும் என் குழந்தைய அழுது கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை. சில பெண்கள் சொல்லுவாங்க, இதை என் சொந்த வீட்டில் கூட என்னால் சொல்ல முடியல, என் சகோதரனுக்கோ என் சகோதரிக்கோ என் தாய்க்கோ கூட என்னால் இந்த காரியத்தை சொல்ல முடியும், என் புருஷன் இப்படி செய்கிறான் என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனதுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறது. நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், என்னைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ ஆண்டவரை அண்டி கொண்டு வாழ வேண்டும். நாம் கர்த்தரோடு கூட ஒவ்வொரு நாளும் அவருடைய வேத வசனத்தை வாசித்து அவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று அவர் சொல்படி கேட்டு நாம் வாழும் பொழுது, குடும்பமாக நம்ம செபிக்கும் பொழுது, குடும்பமாக நம்ம தேவனை தேடும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்று சொல்லப்படும். இப்ப குடும்பம்னா அந்த குடும்பம் ஒரு பாதுகாப்பு இருக்கும். நம்ம ஜெபிக்கிறதுனால கர்த்தருடைய கரம் நம்மளை பாதுகாப்பா இருக்கும். நம்ம அதற்கு அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறபடினால் அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அது போலத்தான் 4 சுவர் இருக்கிறபடிதான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறோமே. ஒரு காத்து அடிச்சிச்சுன்னு சொன்னா கதவு திறந்திருந்தாலே போதும், எல்லா விதமான தூசிகளும் குப்பைகளும் அழுக்குகளும் வீட்டுக்குள்ள வந்துவிடும் அல்லவா? அப்படித்தான் என் பிரியமான தேவச்சனமே. அதனால தான் சொல்கிறார், கர்த்தர் நமக்கு அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டி சொல்வது போல நமக்கு குடும்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. குடும்ப ஜெபம் இருந்தா அந்த வீட்டுக்கு கூரை இருக்கிறதுக்கு சமம். அப்ப எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அந்த வீட்டுக்கு உள்ள தண்ணி வரவே வராது. அந்த குப்பைகளோ தூசிகளோ மற்ற காரியங்களோ நம் வீட்டுக்குள்ள எப்படி வராது. இந்த குப்பை தூசி எல்லாம் மாம்ச சிந்தனையோடு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என் பிரியமான தேவச்சனமே. மற்ற அழுக்குகள், பாவ அழுக்குகள், மற்ற விபச்சார எண்ணங்கள், விபச்சார சிந்தனைகள் நமக்குள்ள வரவே வராது. முதலாவது நமக்கு குடும்ப ஜெபம் நம்ம வீட்டுக்கு தேவை. ஒரு பெண் என்று சொன்னால் திருமணம் முடிந்ததோ இதை முடிவதற்கு முன்பாக நம்ம நல்லா ஆயத்தப்படுத்தி இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் இருந்து நம்ம அப்பா அம்மாவோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம், அடுத்ததான் நாம் தனித்து போகும், நமக்கு நம் கணவன் மனைவியாக மாறும் பொழுது நாம் அடுத்த காரியத்தை நம்ம அதை முதல் ஸ்டெப் எடுக்க வேண்டும். முதல் ஸ்டெப் எதுன்னு சொன்னால் குடும்ப ஜெபம். கணவன் மனைவி இணைந்து முதலாவது நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். நம்ம என்னைக்கு நம்ம கணவன் மனைவியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கேயே கர்த்தருடைய கரம் நமக்கு பாதுகாப்பாய் வந்துவிடும். ஹல்லேலூயா. இதுல வேற யாருமே நுழைய முடியவே முடியாது. மற்ற மனுஷனும் நுழைய முடியாது, சாத்தானும் நுழைய முடியாது, மற்ற அழுக்குகளும் குப்பைகளும் தூசிகளும் கூட இதில் நுழையவே முடியாது. ஏன்னா அப்படி அது நுழையுதுன்னு சொன்னால் நம்ம வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை என்று தான் அர்த்தம். இன்றைக்கு என்னுடைய புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, அவள் வேறொருத்தரோடு இருக்கிறாள் என்று சொல்லி இன்னைக்கு அவளை பார்த்து இவன் வெட்டுறதும் இவனை பார்த்து அவன் வெட்டுறதும் இது போய்கிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு நியூஸ் பார்க்கறதுக்கு கூட இன்னைக்கு அருவருப்பாக இருக்குது. ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு அழகாக விளக்கமாய் போட்டு காட்டி கொண்டு இருக்கிறார். எவ்வளோ ஒரு கோர காட்சியா இருக்கு, யோசித்து பாருங்கள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஒத்து வாழும் பொழுதுதான் இதை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியும். ஆண்டோட ஐக்கியமா இருங்க, ஆண்டோட நோக்கி பாருங்க. அவரோடு கூட நீங்க ஐக்கியமா இருக்கும் பொழுது, அவரை அண்டி வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதிரி வழியில தவறி போன பிள்ளைகள் மீண்டும் கர்த்தரிடத்துல வரும்படி, அப்பா எனக்கு என் பிள்ளைகளை திரும்ப கூட்டி கொடுங்கப்பா, அப்பா என் புருஷனை மீண்டும் கூட்டி கொடுங்கப்பான்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிற சகோதரிகளுக்கு நாம் தொடர்ந்து வாசிப்போம். வேத வசனத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினால், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைக்கு கொண்டு போய் விடும். மனைவியை விட்டு தன் வேறொருத்தியோடு இணைகிறவளும் அநேக பெண்கள், வாலிப பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக பெண்கள் இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு தெரியாத எவ்வளோ தப்புகளை செய்கிறாங்க. எவ்வளோ தப்புகள் எவ்வளோ சொல்கிறாங்க. அப்பா அம்மாவும் பேரண்ட்ஸுங்களும் சொல்கிறாங்க, தம் பிள்ளைகளுக்கு இந்த செல்ஃபோன் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கம்மா, கெட்டதை பார்க்காதீங்கம்மா, கெட்டதை செய்யாதீங்கம்மான்னு சொல்லி. ஆனால் அவருக்கு நினச்சிருக்க நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம பாவம் செய்தால் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் வலையில், அவர்கள் சாத்தான் விடித்திருக்கிற வலையில் அவங்க விழ போறாங்கன்னு அவங்களுக்கு
தெரியல. இன்னைக்கு ஊரே பார்க்குது. ஊரே பார்த்து இந்த டிவியில் காட்டுறாங்க, எல்லாரும் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், அதை எல்லாத்தையும் காட்டுறாங்களா. அன்னைக்கு நமக்கு யாருக்குமே தெரியாமல் மறைமுகமாய் செய்கிற பாவங்கள் ஒரு நாள் வெளியரங்கமாய் வரும் என்று நம்ம வேத வசனத்தில் வாசிப்போம். அது இன்னைக்கு வெளியரங்கமாய் வந்து நிற்கிறது. எவ்வளோ தான் பேரண்ட்ஸ் சொல்ல முடியும் தான் பிள்ளைகளுக்கு, இப்படி தப்பு செய்யாதம்மா, இப்படி போகாதம்மா, இந்த வழி சரியில்லைம்மா, இதை கொஞ்சம் நல்லதை சொன்னாலே போதும், பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் ஆகாதவளாகிடும். எங்கள் அப்பா அம்மா எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுகிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தானே பெத்த தாய் தகப்பன் இதை செய்கிறேன் யோசித்து பார்ப்பதில்லை. அதற்காக எல்லா தாய் தகப்பனும் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. அநேக தகப்பன்மார்கள் தன் பிள்ளைகள் கெட்டு போனவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. என் பிரியமான தேவச்சனமே, அந்த வழி எப்படியாப்பட்ட வழினா பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுகிற வழி என்று வேதத்தில் அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையை, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா. வாசலை கூட இன்னைக்கு என்ன பண்றோம், படிக்கிற பிள்ளைங்க அத்தனை பேரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அவ எங்க இருக்கிற, அவ வீடு எங்க இருக்கிறது, அவருடைய நண்பர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு சுற்றி தேடி கண்டுபிடிச்சு அவளை போய் அவள்கிட்ட போய் பார்த்து பேசுகிறாங்க. வீட்டு வாசலை கூட கிட்டி சேராதன்னு வசனம் சொல்லுது. அதற்குத்தான் சொன்ன, ஒவ்வொரு வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி, சிறு பெண்களாக இருந்தாலும் சரி, ஸ்திரீமார்களாக இருந்தாலும் சரி, புருஷர்மார்களாக இருந்தாலும் சரி, முதிர் வயதில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த நீதிமொழிகள் எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருடைய கேட்கிற கேள்விக்கும் இதில் பதில் கிடைக்கும். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. நீ அந்த இடத்துல கிட்டி சேராத, அவள் வீட்டை தேடி நீ போவாத அப்படின்னு சொல்லுது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நீ ஏன் அவளுக்கு பின்னாடி போகிற, நீ போக வேண்டிய ஆள், உனக்கென்று ஆண்டவர் ஒரு பாதை நியமித்து கொடுத்துருக்காரு. அந்த பாதையில் தான் நீ போக வேண்டுமே தவிர நீ மற்றடைய பாதைக்கு ஓடாது. அவருடைய பாதை சரியில்லாத ஒரு பாதையாக இருக்கிறது. அவர் அநேக பேரை காயப்படுத்தி பாதாளத்துக்கு கொண்டு போகிறார். அவள் தான் சாத்தான் என்று இந்த இடத்துல தெளிவாக அவருடைய ஒரே நோக்கம் எல்லாரையும் கொண்டு போய் நம்முடைய பாதாளத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அழகாய் வலையை விரிப்பான். காதல் என்ற வலையை அவன் விரித்து எல்லாரையும் விழச் செய்வான். அதில் வலையில விழச் செய்து கொண்டு போய் பாதாளத்தில் போட்டுக்கொள்வான். இன்னைக்கு அநேக பேர் இப்படி, அவன் என் கூட பேசல அதனால சூசைட் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் பேசல, அவங்களுக்கு வேறு வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க, அதனால நான் செத்து போயிட்டேன். இப்படி ஆணும் பெண்ணும் லவ் பண்ணுறதும் சாகிறதும் இது சகஜமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. சாத்தானுக்கு அநேக ஆத்துமாக்கள் கிடைத்து கொடுக்கு. அவன் பாதாளத்தில் போய் விழுந்து அங்கே போய் நம்ம அலறி அடித்து கொண்டு அழுதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வாழ்க்கை நாம் கர்த்தருக்காக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மனமகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுப்பார் நம் தேவன். நம்முடைய தலைமுறை நாம் சந்திக்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, இப்படி சந்தோஷமாய் வாழ வேண்டிய வாழ்க்கையில் அற்ப காலம், கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு மரித்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் மரித்து போய் விடுகிறார்கள். அந்த பாதாளத்தில் கொண்டு போய் சாத்தான் சேர்த்தி கொண்டே இருக்கிறான். அநேக ஆத்துமாக்களை கொள்ளாய் அவன் கொண்டு போய் கொண்டே இருக்கிறான். அதற்கு அவன் விரிக்கிற வலைத்தான் இந்த காதல் என்றது. இந்த காதலை யாரும் சிக்கி கொள்ளாதபடிக்கு தன்னை காயப்படுத்துகிற சாத்தானை பார்த்து, அப்பா நான் இனி இந்த வலையில விழக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நிறைய பேரை காப்பாற்றி இருக்கிறார். ஆண்டவர் அந்த காயத்திலிருந்து தூக்கி எடுத்து மருந்து போட்டு இருக்கிறார். அந்த காயத்திலிருந்து தேவன் அவளை தேற்றி திரும்ப அந்த பாவத்துக்கு போகாது, இந்த இடத்துல வா என்று சொல்லி அழைத்திருக்கிறார். அநேக வாலிப பிள்ளைகள் திருந்து இருக்கிறார். நானும் ஒரு காலத்துல பாவத்துல தான் இருந்தேன் என்று சொல்லி அநேக வாலிப பிள்ளைகள் சொல்லி இன்றைக்கு மாறி தேவனுக்குள்ள வந்திருக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்க. ஆனா அந்த வலையில சிக்கி தவித்து மரணத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். என் பிரியமான தேவச்சனமே, குடும்பத்தை கட்டுகிற பிள்ளைகள், குடும்பத்துக்காக இருக்கிற பிள்ளைகளை தேவன் அறிந்திருக்கிறபடினால் அவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கா. அந்த பிள்ளைகளுக்காகத்தான் இந்த நாள் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வலையை விட்டு விழுந்து அந்த வலையை விட்டு எழுந்து வாங்கள் என் பிரியமான தேவச்சனமே. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கொஞ்ச காலம் தோன்றி அப்புறம் மரித்து போகிற வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். கர்த்தருக்குள்ள நீங்க வாழும் பொழுது ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உங்களை கர்த்தர் ஆசீர்வாதிக்க வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த பாவப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வாங்க. தேவன் உங்களை சேர்த்து அரவணைத்து அழகாய் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். அவன் அந்த புத்தி
பிசாசானவன் விதைக்கிறான் பார்த்தீங்களா, அந்த விதை உள்ள போட்டுறான் அவன் இருதயத்துக்குள்ள. நம்ம என்னதான் அவனை உட்கார வச்சு அவனுக்கு எவ்வளோதான் புத்தி சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அநேக மனைவிமார்கள் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ சொல்றேன், எங்க நமக்கு திருமணம் ஆயிடுச்சு, நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வழியில போகாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ அவளும் புத்தி சொல்லுவான். அவன் கேட்க மாட்டான். ஏன்னு சொன்னா அது அழகா எழுதப்பட்டு பாருங்க, அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியால் மயங்கிவன். அந்த பெண் மேல இருக்கிற மயக்கத்தினால அவன் அப்படியாய் இருக்கிறான் என்று இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதையா இந்த உலகத்துல வாழ வேண்டும் என் பிரியமான தேவச்சனமே. இப்படியாப்பட்டவர்களை கூட தேவன் வா என்று அழைக்கிறார். என்னிடத்துல வாங்க, உங்களுடைய பாவம் சிவேன்னு இருந்தா கூட என்னிடத்துல வாங்க என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். வந்து விடுங்கள், அந்த பாவ இச்சையை நீங்க தூக்கி தூர போட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கார், உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கார். அந்த வாழ்க்கை அவர் கொடுத்தபடினால் நீங்கள் அவருக்கென்று வாழும் பொழுது ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா 1:18 வார்த்தை, உங்கள் பாவங்கள் சிவேன் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தம் பார சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். கர்த்தர் இந்த இடத்துல உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பாவம் சிவேன் என்று இருந்தால் கூட சரி, நீங்கள் ஒரு வேளை பாவத்தில் விழுந்துட்டீங்களே, என் பாவத்தை மன்னிக்க முடியுமா ஆண்டவர், என் பாவத்தை மன்னிப்பாரா, என்னை திருப்பும் அவர் மகனாய் ஏற்றுக்கொள்வாரா என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களா, கதறி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான், என் பிரியமான தேவச்சனமே, உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. உளையான சேற்றிலிருந்து கூட அவர் தூக்கி எடுக்கிற தேவனாயிருக்க, உங்களை கழுவி உங்களை சுத்தப்படுத்தி தம்முடைய மகளாய் அருகே வைத்துக்கொள்ள அவர் விருப்பமாய் இருக்கிறார். வாமா, என்னிடத்துல வாமான்னு சொல்லி அழைக்கிறார். வேற யாரும் இந்த உலகத்துல இருக்கும். நீங்க ஒரு வாட்டி பாவத்துல விழுந்துட்டீங்கன்னா போதும், உங்களை பத்தி கேவலமா பேசுவோம், உங்களை பத்தி அசிங்கமா பேசுவோம், உங்களை அவமானப்படுத்துறதுக்கு வேணா ஜனங்கள் இருக்கிறாங்க. வாமானி அந்த பாவத்தை விட்டு வா, உன்னை ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லி நான் உன்னை அழைத்துக் கொள்கிறேன், நான் என்னிடத்துல சேர்த்துக்கொள்ள சொல்றதுக்கு ஒரு ஆளும் இருக்கவே மாட்டாங்க. என் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் இறங்கி வந்து உன்னை அழைக்கிறார். வாமா, உன்னுடைய பாவம் சிவேன் என்று இருந்தாலும் சரி, நான் அதை உன்னை சுத்தப்படுத்துவேன், உன்னை தூய்மையாக்குவேன், உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், நீர் என்னிடத்துல வா என்று சொல்லி அழைக்கிறார். இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நீங்கள் அவரிடத்துல வரும்பொழுது உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும், நீங்கள் சந்தோஷமாய் வாழ முடியும், மன மகிழ்ச்சி உங்களுக்கு அவர் தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, கர்த்தரை அண்டிக் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும். இந்த ஒரு எத்தனையோ தப்புகளை செய்யறாங்க இன்னைக்கு, எவ்வளோ பேர் எவ்வளோ பாவ சேற்றில் விழுந்து கிடக்கிறாங்க. அவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பிள்ளைகள் இன்னைக்கு சின்ன சின்ன வாலிப பிள்ளைகளை விடுங்க, சின்ன சின்ன பிள்ளைகளை கூட இன்றைக்கு கெடுத்து போடுகிற வாலிப சகோதரிகள் இருக்கிறாங்க. அதனால் அப்படியாப்பட்டவர்கள் இந்த பாவத்திலிருந்து பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்க பிள்ளைகளை நீங்க தான் பாதுகாக்கணும். என் பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் அவளுக்கு புத்தி சொல்லுங்க, புத்தி சொல்லி அவளை வழி நடத்துங்க. குடும்ப ஜெபத்துக்கு முதலாவது ஆயத்தப்படுத்துங்க. பிள்ளைகள் எவ்வளோ படிப்பு இருந்தாலும் சரி, எவ்வளோ படிக்கிற வேலை இருந்தாலும் சரி, பிள்ளைகளை குடும்ப ஜெபத்துக்கு ஐக்கியப்படுத்தி குடும்பத்தோடு கூட ஐக்கியமாக வச்சிருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம், பிள்ளைகளுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நீங்கள் மறைக்காதீர்கள். பிள்ளைகளோடு கூட பேசுங்க, பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாக இருங்க. எல்லாவற்றையும் பிள்ளைகளோடு கூட நீங்கள் சேர்ந்து செய்யும் பொழுது பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள், அவர்கள் கர்த்தருக்குள்ள கட்டப்படுவார்கள். ஹல்லேலூயா. வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 23:12 வார்த்தை, உன் இருதயத்தை புத்தி மதிக்கும், உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிரியமான தேவச்சனமே, ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க செவி சாய்ங்க. உங்க இருதயத்தை புத்திமதிக்கு, எந்த புத்திமதிக்கு? ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிற புத்திமதிக்கு. இந்த வார்த்தைக்கு நீங்க செவி சாய்க்கும் பொழுது, அறிவின் வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கும் பொழுது உங்களை கர்த்தர் அழகாய் கரம் பிடித்து அழகாய் நடத்தி செல்லுவார். என் பிரியமான தேவச்சனமே, அதை நாம் அப்படியே தொடர்ந்து வாசிப்போம். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தகப்பன் தாய்மார்கள் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார்கள். அந்த கண்ணீர் விட்டு நீங்க கர்த்தருடைய வழிக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நீங்க நடக்கும் பொழுது உங்களை பெற்றவர்கள் சந்தோஷப்படுவார்கள், உங்களை பெற்ற தாய் தகப்பன் மகிழ்வார்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. தாய் தகப்பன் சந்தோஷப்படுகிற அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தாய் தகப்பன் குடும்ப ஜெபத்தை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தரோடு கூட உங்களுடைய பிள்ளைகள்
பிள்ளைகளை இணைத்து விடுங்க. அநேக இடத்துல தனியாக கிளாஸ் இருக்குன்னு அனுப்பாதீங்க உங்கள் பிள்ளைகளை. நீங்கள் கூட போங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் நில்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுத்து அழகாய் நடத்துங்க. பிள்ளைகள் என் பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து என்று வேத வசனம் சொல்கிறது. அப்படியாய் நீங்கள் நடத்தும்படி, அவர்களோடு கூட இருக்கும்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போகும் பொழுது தான் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வாதிக்க முடியும். உங்கள் மித்த உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வாதிக்க முடியும். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழியை நோக்குவதாக. நம்ம முதலாவது நம்ம வழிகள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்பொழுது, அவருடைய வழியில் இருக்கும்போது நம்ம பிள்ளைகளும் அதே வழியில் வருவார்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு வாலிப வயசுல பிள்ளைகளை பிடிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். அந்த இளம் வயதிலே பிள்ளைகளை நீங்க பிடித்து கர்த்தராண்ட நடத்திட்டீங்கன்னா, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில் அந்த சிறு பிள்ளையில இருக்கும்போதே அவனுக்கு நீங்க கற்றுத்தந்து நடத்திட்டீங்கன்னா அவன் சரியான பாதையில போகுவான். இல்லை என்று சொன்னால் அவன் வழி மாறி போகும்பொழுது அவன் இந்த வழியில வரவே இல்லைங்களேங்க அப்படின்னு சொன்னா வர முடியாது. அவனை நடத்த வேண்டிய வழியில் நம்ம நடத்தாமல் விட்டுட்டோம்னா நம்ம தான் அழுது கொண்டு இருக்கணும். ஆனால் அவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் மாற்றுவார். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என் பிரியமான தேவச்சனமே. வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த இடத்துல நம்ம எல்லாருமே படித்திருக்கிற வார்த்தை தான். ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் மெய்யுமா பிடிச்சிட்டாங்க. ஆனால் அவளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து முன்னாடி நிறுத்துறாங்க. அப்போ அவர் சொல்லுகிறார், உங்களில் யார் பாவம் செய்யணும் முதலாவது கல் எடுத்து அடிங்கன்னு சொல்றாரு. உடனே எல்லாருமே அந்த இடத்தை விட்டு கடந்து போயிடும். பெரியோர் முதல் சிறியோர் வரை அவங்க மனசாட்சி குத்துகிறபடினால் அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ எந்த பாவம் செஞ்சாங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க மனசாட்சி குத்துதுனால ஒருத்தரும் ஆனால் கல்லோட வந்து நிற்கிறாங்க, இவளை கல் எடுத்து சாக அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த கல்லை யாருமே எடுத்து அடிக்கிறதுல. ஏன்னு சொன்னா அவங்க மனசாட்சி அவங்கள குத்துச்சிங்களாம். பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாருமே அப்ப ஏதோ ஒரு பாவத்துல இருந்திருக்கிறாங்க போல இருக்குது. அதனால யாருமே அடிக்காம எல்லாரும் கல்லை கீழே போட்டு விட்டு போய்விட்டார்களாம். ஆண்டவர் பார்த்து சொல்வார், ஏமா உன்னை யாருமே நியாயம் தீர்க்கிறேன்னு இல்லை ஆண்டவரே. நான் சொல்றேன், சரி நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறதுல இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். இனி பாவம் செய்யாத போ, உனக்கு கேடு வரும்படி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நாம் பாவம் செய்யக்கூடாது என்று தேவன் நம்ம இடத்துல விரும்புகிறார். பாவம் செய்யாதீங்க. ஆனா இந்த பாவத்தை செய்ய வைக்கிறவன் சாத்தான் தான். அவனுடைய தந்திரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். வேத வசனத்தை வாசித்தால் மாத்திரம்தான் பாவத்தை நம்ம எப்படி செய்யணும், பாவத்தை எப்படி செய்யாம இருக்கணும், பாவத்தை அதை எப்படி நம்ம துரத்த வேண்டும் நம்ம இடத்துல இருந்து என்று நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியும். பாவம் என்பதே நம்மளால புரிந்து, முதலாவது எது பாவம்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அவனை எதிர்த்து நிற்கவே நம்மளால முடியலைன்னா நிற்க முடியாது. அவன் நம்மளை வீழ்த்தி விடுவான். அப்போ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் வேத வசனத்தை நாம் தினந்தோறும் வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தியானிக்கிற பலகளாக இருக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா உமக்கு கூடா கொடி ஸ்தோத்திரப்பா. ஏசு மகாராஜாவே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வாலிப பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கர்த்தாவை விடுகிற கண்ணீரை பாரும் ஆண்டவரே. இந்த பாவ பழக்கத்தில் நான் சிக்கி கொண்டு இருக்கிறேனே, எனக்கு இதிலிருந்து விடுதலை வேண்டுமே என்று சொல்லி கண்ணீரோடு வாழ்கிறாள். எனக்கு யார் ஆறுதல் கொடுப்பார், எனக்கு யார் என்னை தேற்றுவார், யார் எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பார்கள் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, அழுது கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, அந்த பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன் சுவாமி. அந்த வாலிப பெண் பிள்ளைகளை, வாலிப ஆண் பிள்ளைகளை அவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை நீர் மனம் இறங்குவீராக தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு பலப்படுத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொண்டு வழி நடத்துங்க தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தாவே இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அழைத்து உம்மாண்டை சேர்த்து உம்முடைய ரத்தத்தினால் அவளை கழுவி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் நீர் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறபடினால் அந்த பிள்ளைகளை நீர் அழைக்கிற அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் இணங்கி உம்மிடத்துல வருவார்களாக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன தேவனே மக்கு ஸ்தோத்திரப்பா. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொன்னது போல அந்த பிள்ளைகள் பாவத்தை கர்த்தாவே உம்மிடத்துல அறிக்கை செய்து விட்டு விட்டு உம்முடைய வழியில் அவர்கள் நடக்க நீர் உதவி செய்வீராக, அவர்களை தூக்கி எடுப்பீராக. உம்மிடத்துல வருகிற பிள்ளைகள் நீர் ஆசீர்வாதிப்பீராக தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். மக்கு ஸ்தோத்திரப்பா.